இனி புதுசா ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா அந்த மொபைல்ல சஞ்சார் சாத்தி ஆப்பை ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷனா பார்க்கணும். இந்த ஆப் உங்களால டெலிட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு செட்டப்பை கொண்டு வர போறாங்க இந்த மொபைல் கம்பெனிக்கான. எதை வச்சு நான் சொல்றேன்னா, ரீசெண்டா நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் டாட் மூலியமா ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. இவங்க யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். அதுவும் 2 பக்கத்துக்கு வெளியிடுறாங்க. அந்த 2 பக்கத்துல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சஞ்சார் சாத்தி ஆப்பை புது மொபைல்கள்ல ப்ரீ இன்ஸ்டால்டா ஆட் பண்ணும். அதே மாதிரி ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் போன் யூசர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலியமா இந்த சஞ்சார் சாத்தி ஆப்பை கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. கொடுத்தது மட்டும் இல்ல, இந்த ஆப்பை யாராச்சும் டெலிட் பண்ண ட்ரை பண்ணா கூட அந்த ஆப்ஷனை கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஆப் நம்ம போனுக்கு பாதுகாக்க வந்த ஆப்பா இல்ல நம்மளை கண்காணிக்க வந்த ஆப்பா அப்படின்னு எனக்கு தோணுது. எதை வச்சு சொல்றேன்னா, ரீசெண்டா நிறைய அரசியல்வாதிகளும் டெக் எக்ஸ்பர்ட்டும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆப்ல நிறைய லூப் ஹோல் இருக்கு, ஹேக்கர்ஸ் இது வழியா மொபைல்ல நுழையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஸோ இது கூடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட் கவர்மெண்ட் கேட்ட மாதிரி தெரியல. மார்ச் மாசம் 2026 எல்லா மொபைல்களையும் நான் பார்த்திருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. எது எப்படியோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.